நருட்டோ அனிமேல கக்காஷி எப்படி திடீர்னு டிஎம்எஸ் அன்லாக் பண்ணாதுன்னு தெரியுமா? நிறைய கக்காஷி ஃப்ரெண்ட்ஸ் கக்காஷியாவே டிஎம்எஸ் அன்லாக் பண்றதை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை இல்ல. கக்காஷி சிங்கிள் மங்கி கேஷிங்கனை யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்படி இருக்கும்போது எப்படி டபுள் மங்கி கேஷிங்கனை யூஸ் பண்ணாது? அதுலயும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஃபுல் சூசனை விதை எடுத்திருப்பாரு. நருட்டோட எண்டிங்ல காகியா சாஸ்கே நருட்டோ கூட சண்டை போடுறப்ப காகியா தொடர்ந்து டைமென்ஷன் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதுல ஒரு டைமென்ஷன்ல கிராவிட்டி அதிகமா இருந்ததால சாஸ்கே நருட்டோ ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி இருப்பாங்க. அப்போதைக்கு காக இவங்க அட்டாக் பண்ணவே ஒபிட்டோவும் கக்காஷி உங்களை காப்பாத்த ட்ரை பண்றப்ப ஒபிட்டோ கக்காஷி சைடு வந்த ராட காமி மூலமா மறைய வச்சுட்டு நருட்டோ சைடு வந்த ராட ஒபிட்டோ அவன் பாடியில வாங்கி இறந்து போயிடுவான். இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் ஒபிட்டோ கக்காஷிக்கு ஒரு ஃபைனல் கிஃப்ட் கொடுக்கறதா சொல்லி அவனோட 6 பாக் சாக்கராவையும் தன்னோட மங்கி கேஷ் அதிகனையும் கக்காஷிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இறந்து போயிடுவான். இது மூலமா தான் கக்காஷிக்கு டிஎம்எஸ் பவரை யூஸ் பண்ற அளவுக்கு சாக்கரா கிடைச்சது. சாஸ்கேயோட சூசனமையும் காப்பி பண்ணி ஃபுல் சூசனமும் யூஸ் பண்ண முடிஞ்சது. கக்காஷியோட டிஎம்எஸ் ஒபிட்டோ கிட்ட இருந்து கடன் வாங்கின ஒரு டெம்பரரியான பவர் தான். நார்மலா கக்காஷி கிட்ட டிஎம்எஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு சாக்கரா கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.